ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செல்வம் பெருக மூன்றாம் பிறை ரகசியத்தை தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ நிலைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒருத்தர்கிட்ட காசு பணம் இல்லைன்னா நிச்சயமாக அவங்கள இந்த காலத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தா குணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பணத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்முடைய முயற்சியோடு சேர்ந்து தெய்வ அருளும் நிச்சயமாக நமக்கு வேணும். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பண வரவில் நல்ல மாற்றம் இல்லை, வறுமை நிலை மாறலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க சந்திர தரிசன நாள் அன்னைக்கு பச்சரிசியோடு இந்த பொருளை சேர்த்து வைத்து இந்த சந்திர தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலை உயரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைக்கணும். மகாலட்சுமிக்கு உரிய பொருள் நம்ம வச்சுக்கிட்டு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய பொருளையும் வச்சுக்கிட்டு சிவபெருமானின் சொரூபமாக திகழக்கூடிய சந்திர தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத பல மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திர தரிசனத்திற்கு பல மகத்துவம் இருக்குது. 12 மாதமும் சந்திர தரிசனம் பார்ப்பதுங்கிறது ரொம்பவே அரிதான விஷயம். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அதோட பலன் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த மாதம் ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாளைய தினம் 7/7/2024 நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த சந்திர தரிசனம் வருது. ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். எப்பொழுதும் போல் 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி தீபதூபம் எல்லாமே காமிச்சு உங்கள் வழிபாட்டை செய்யுங்க. 6:30 மணிக்கு மேலே நீங்கள் திறந்த வெளிக்கு போயிட்டு மேற்கு முகமாக பார்த்து நின்றுக்கோங்க. சந்திர தரிசனத்தை பாருங்கள். இப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய கைகளில் பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதோடு ஒரு வசம்பையும் ஒரு வசம்பு துண்டையும் அதில் வச்சுட்டு சந்திர தரிசனம் பார்க்கணும். பச்சரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருள். வசம்பு அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள். இது ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டு நம்ம சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி செல்வ செழிப்பு உயரும். ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மேகமூட்டமாக இருக்க சந்திர தரிசனத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. வானத்தை பார்த்து சந்திரன் தெரிகிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு மனசார வழிபடுங்க. என்ன மேகமூட்டம் இருந்தாலும் அதற்கு பின்னால் கண்டிப்பாக சந்திரன் இருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நல்ல கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. வறுமை நிலை மாறி செல்வ நிலை உயரணும் அப்படின்னு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு உங்கள் வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு வாங்க. ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய பச்சரிசியையும் வசம்பையும் அதில் போட்டு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. பணம் நகை வைக்கும் இடத்துல அதை வச்சிடணும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திர தரிசன நாள் அன்னைக்கு இந்த பச்சரிசியை எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க. வசம்பை நீர்நிலைகளில் தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைனாலும் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். இது மறுபடியும் சந்திர தரிசனம் வரும்போது புதுசாக பச்சரிசி வசம்பை வாங்கி நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக ஒவ்வொரு சந்திர தரிசனம் அப்பையும் நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கிட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்முடைய வறுமை நிலை அனைத்துமே மாறும், செல்வ நிலை அதிகரிக்கும், நம்மிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல் அனைத்துமே நீங்கும். மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நம்ம முழுமையோட முழு நம்பிக்கையோட முழு மனதோடு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்திர பகவான் சிவபெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம். சிவபெருமான்கிட்டேருந்து நிறைய பேர் செல்வ செழிப்போ வாங்கி செல்வ செழிப்போடு இருக்காங்க. மகாலட்சுமி தாயாருக்கு அருளினதும் நம்ம சிவபெருமான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ரெகுலராக இதை சந்திர தரிசனம் அப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைத்து நம் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மனம் தளர விடாமல் முழு நம்பிக்கையோடு இதை ஒவ்வொரு சந்திர தரிசன நாளிலும் ஒவ்வொரு நாளும் அதாவது சந்திரம் 3ஆம் பிறை தரிசனத்தை செய்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் 7/7/2024 ரொம்பவே விசேஷமானது. நிச்சயமாக நீங்கள் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் 7/7ங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு எண்ணிக்கை கொண்ட ஒரு நாள்.
கண்டிப்பாக இந்த நாளில் நம்ம சந்திர தரிசனம் செய்யும்பொழுது நம் வாழ்க்கை நிலை மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி.